மே 12 பிறந்தநாள் காணும் புரட்சி தமிழர் மாண்புமிகு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வழக்கறிஞர் அபிஷேக் ரங்கசாமி, மாவட்ட செயலாளர் எம்ஜிஆர் இளைஞரணி, தென்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்டம். புரட்சி தலைவி அம்மா அவர்களின் நல்லாசியுடன் மே 12 பிறந்தநாள் காணும் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி பிறந்த நாளில் எல்லையை காக்கும் ராணுவ வீரர்களை வணங்குகிறோம். RS ராஜேஷ், அதிமுக வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர். ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த ஆபரேஷன் சிந்தூர் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது நம்ம ஏற்கனவே நேற்று ஒரு முக்கியமான அப்டேட் சொன்னோம். ஒரு பக்கம் வந்து BLA பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி, பாகிஸ்தான் ஆர்மி, அதுக்கப்புறம் அவங்களுடைய போலீஸை போட்டு பொழந்துக்கிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். இப்போ அதில் வந்து மிக முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் வந்து நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி வந்து இப்போ வந்து அங்கே இருக்கக்கூடிய மேன்கோஜார் அப்படிங்கிற ஒரு இடத்துல, அங்கே வந்து காலிட் அப்படிங்கிற பகுதியில் வந்து பாகிஸ்தானுடைய போலீஸ், லோக்கலில் இருக்கக்கூடிய போலீஸை வந்து அவங்க ஒன்று பிணை கைதிகளாக பிடிச்சு வச்சுட்டு இருக்கிறாங்க. பலுச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதிகள் வந்து அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்து தற்போது வேகமாக வந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே பல பகுதிகள் வந்து அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. இப்போ வந்து இன்னும் வேகமாக பல பகுதிகள் வந்து கட்டுப்பாட்டில் வந்து வந்துகிட்டு இருக்கு. பலுச்சிஸ்தானுடைய கஜினை அப்படிங்கிற அந்த ஹைவேல வந்து போலீஸ் வந்து போயிட்டு இருக்கும்போது, ஸோ அங்கே வந்து இந்த பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மியோடைய மிக முக்கிய, அவங்க பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மிலேயே வந்து வேறு ஸ்குவாட் இருக்குது, அதாவது வேறு பிரிவுகள் இருக்குது. அதில் வந்து ஃபெட்டா ஸ்குவாட் அப்படிங்கிற அந்த ஒரு பிரிவு தான் வந்து பாகிஸ்தானுடைய காவல்துறையிட்ட வந்து பிணை கைதிகளாக வந்து பிடிச்சிட்டு போய் அவங்க வந்து வீடியோவும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ வந்து நாம் வந்து ஏற்கனவே பார்த்தோம், கொஞ்ச நாள் முன்னாடி தான், அதாவது இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் தொடங்கிய அதே நாள் பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி வந்து பாகிஸ்தான் இராணுவத்தை நோக்கி வந்து தாக்குதல் நடத்தியதில் கிட்டத்தட்ட வந்து 10க்கும் மேற்பட்ட பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் உட்பட, ஸ்பெஷல் கமாண்டர் ஆஃபீஸர் உட்பட 10க்கும் மேற்பட்டவர்கள் அதில் வந்து பலியானாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இப்போ பாகிஸ்தானுடைய லோக்கல் இருக்கக்கூடிய காவல்துறையை வந்து அவங்க வந்து பிணை கைதிகளாக வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஸோ நாளுக்கு நாள் ஒரு பக்கம் வந்து எப்படியாவது வந்து இந்தியாவை வந்து தாக்கி, இந்தியாவுக்கு வந்து நாங்கள் எதிராக இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு போஸ்டரை காட்டி பாகிஸ்தான் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேரை எடுக்கணும் அப்படின்ட்டு அசீம் முனீர் தலைமையிலான அந்த பாகிஸ்தான் இராணுவம் வந்து முயற்சி செய்தாலும், இன்னொரு பக்கம் உள்ளுக்குள்ளே இருந்து பலுச்சிஸ்தான் ஆர்மியை போட்டு பொழந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள வந்து எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து பாகிஸ்தானுக்கு இப்போ வரைக்கும் தெரியல அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ ரொம்ப ரீசெண்டாக, இப்போ நேற்று வந்து நம்ம வந்து பேசும்போதே சொன்னோம், பலுச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் எல்லாமே திஸ் இஸ் அ ரைட் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதுதான் வந்து சரியான நேரம், பலுச்சிஸ்தான் வந்து தனி நாடாக வந்து அறிவிக்கணும், இதை வந்து UN, அதாவது ஐக்கிய நாடுகள் சபை இதை வந்து பரிசீலிக்கணும், அதே மாதிரி இந்தியா வந்து இதுக்கு துணை நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்தியா கிட்ட வந்து டெல்லியில் வந்து பலுச்சிஸ்தானுக்கு வந்து தூதரகம் அமைக்க எங்களுக்கு வந்து உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஒரு பக்கம் பலுச்சிஸ்தான் பாகிஸ்தானை உள்ளுக்குள்ளிருந்தே அரித்து கொண்டிருக்கிறது. பலுச்சிஸ்தான் அப்படிங்கிற ஒரு பகுதி பாகிஸ்தானை விட்டு போகுமே ஆனால் பாகிஸ்தான் நிலை குலையும். பாகிஸ்தானுக்கு ஏற்கனவே வந்து சிந்து, கைபர் பக்துங்வா உள்ளிட்ட மாகாணங்களில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. ஸோ இப்போ அந்த பிரச்சனைகளுக்கு நடுவில் அவங்க இதுவும் வந்துச்சுன்னா அவங்க வந்து பாகிஸ்தானால் நிச்சயமாக சமாளிக்கவே முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பார்க்குறோம். இன்னொரு விஷயத்த பாருங்கள், பலுச்சிஸ்தானுடைய ஹேண்டில்ஸை நம்ம தொடர்ச்சியாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அந்த ஃபாலோ பண்ணிட்டு வர்றதுல ஒரு விஷயம் என்னவா இருக்குன்னா, ஆப்ரேஷன் சிந்தூரை இந்திய மக்கள் எந்த அளவுக்கு கொண்டாடுறாங்களோ அதே அளவுக்கு பலுச்சிஸ்தான் மக்களும் கொண்டாடுறாங்க. ஸோ இதுலேருந்தே பாகிஸ்தான் இராணுவத்திற்கு எதிரான பலுச்சிஸ்தானுடைய மென்டாலிட்டி என்ன அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இப்போ வந்து இப்போ ஆப்ரேஷன் சிந்தூருக்கு வந்து நாம் கொண்டாடுறோம், நாம் வந்து பட்டாசு அடிக்கிறோம், நாம் ஸ்வீட்டு கொடுக்குறோம், இல்லை நம்மளோட மகிழ்ச்சியை வந்து வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னா அது வேற. ஆனால் அவங்க வந்து ஏன்னா வந்து நம்ம சைட்லேருந்து உயிரிழப்புகள் நடந்திருக்கு. பஹல்காமில் அப்பாவி இந்தியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஸோ அதற்கு வந்து பதிலடியாகத்தான் நம்மளுடைய இராணுவம் இதை மேற்கொண்டது. ஸோ இதை செஞ்சதால் வந்து நமக்கு வந்து ஒரு ஆறுதல் ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ஆனால் பலுச்சிஸ்தான்லேயும் இதே ஆறுதலும் இதே மகிழ்ச்சியும் இருக்குது அப்படின்னா, ஸோ அவங்க வந்து எந்த அளவுக்கு பாகிஸ்தானுடைய இராணுவத்திற்கு எதிராக, பாகிஸ்தானுடைய அரசுக்கு எதிராக, அரசே அங்கே கிடையாது, பாகிஸ்தானுடைய இராணுவத்துக்கு எதிராக, பாகிஸ்தானோட ISIக்கு எதிராக அவங்களுடைய மனநிலை எவ்வளவு வந்து இறுக்கமாக இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை மிக தெளிவாக காட்டுது. இன்னொரு விஷயத்த பாருங்க, இந்தியா நடத்திய இந்த மிகப்பெரிய தாக்குதல்ல நம்ம ஃபஸ்ட்டு நம்ம டார்கெட் பண்ண அந்த 9 டார்கெட்டில் ஒரு டார்கெட் கூட பலுச்சிஸ்தான் கிடையாது. அதே மாதிரி கராச்சியோடைய போர்ட்டை நோக்கி வந்து
நம்ம காமிச்ச அந்த அக்ரஷன் இருக்கு இல்லையா, அந்த அக்ரஷனை நம்ம வந்து பலூச்சிஸ்தான்ல இருக்கக்கூடிய கவுடார் போர்ட்டை நோக்கி நம்ம வந்து காமிக்கல. ஏன்னா கவுடார் போர்ட் வந்து பலூச்சிஸ்தான்ல இருக்கு, அது சைனாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு, அது வேற விஷயம். பட் ஆனால் அது பலூச்சிஸ்தான்ல இருக்கு. ஸோ ஒரு டாக்டிக்கலா இந்தியா வந்து தங்களுடைய தாக்குதல்லையும் ஒரு டாக்டிக்ஸ் வந்து நம்ம வந்து மிக தெளிவாக வந்து காய் நகர்த்தி இருக்கிறோம். அதாவது அவங்களுக்கு உள்நாட்டுக்குள்ளேயே அவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் எதிரிகள் ஜாஸ்தி இருக்காங்க, எங்கெங்கெல்லாம் அவங்களுக்கு எதிரான அக்ரஷன் ஜாஸ்தியா இருக்கோ அந்த இடத்துல வந்து நம்ம எந்த விதமான ஒரு மிகப்பெரிய அக்ரஷன் வந்து நம்ம காமிக்கல. மாறா பாகிஸ்தானுடைய அந்த இதயமாக இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய அரசியல் ஆதி முதல் அந்தம் வரை அவங்களுடைய அரசியல்ல எல்லாத்துலயுமே ஆதிக்கம் செலுத்துறது அப்படிங்கிறது அவங்களுடைய பஞ்சாப் மாகாணத்தை சேர்ந்தவர்கள் தான். பாகிஸ்தானோட ஆதி முதல் அந்தம் வரை எல்லாத்துலயுமே அவங்களாம் டாமினேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்மளுடைய தாக்குதலும் அதை குறிவைத்து தான் இருக்கு. அதனால்தான் பாகிஸ்தான் வந்து இந்த அளவுக்கு வந்து பதற்றமானதுக்கான மிக முக்கியமான காரணமே இதுதான். ஒருவேளை இந்த தாக்குதல் வந்து வேற எங்கேயா நடந்தது, பலூச்சிஸ்தான்ல நடந்தது, இல்லை வேற எங்கேயா நடந்தது அப்படின்னா, பாத்தீங்களா இந்திய ராணுவம் வந்து உங்களை தாக்கிடுச்சு அப்படின்ட்டு பலூச்சிஸ்தான்ல காமிச்சு இப்போ நாங்க தான் உங்களுக்கு துணை இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க ஒரு ஐடியா போடலாம், அங்க ஒரு டிராமா போடலாம்னு நினைச்சாங்க. ஆனா இந்தியா வந்து அந்த தவறை செய்யவே இல்லை. ஸோ பிஎல்ஏ ஒரு பக்கம் போட்டு நொறுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த பாகிஸ்தானுடைய இன்னொரு மிகப்பெரிய பொய்யை பாருங்க. இன்னைக்கு காலையில இருந்து ஆப்கானிஸ்தானை நோக்கி வந்து பறந்தது, ஆப்கானிஸ்தானை நோக்கி வந்து தாக்குதல் வந்து நடத்தி இருக்கிறாங்க இந்திய ராணுவம் அப்படின்னு சொல்லிட்டு காலை முதல் வந்து அவங்களுடைய அந்த பாகிஸ்தானுடைய முக்கியமான ஊடகங்கள்ல ஒரு பெரிய ஃபிளாஷா எடுத்து வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே இந்திய தரப்புல இருந்து மிக திட்டவட்டமாக மறுத்தது, அந்த மாதிரியான எந்த தாக்குதலையும் இந்திய தரப்புல இருந்து நாம செய்யவே இல்லை அப்படின்னு வந்து நம்ம ஏற்கனவே திட்டவட்டமா மறுத்துட்டோம். ஆனா மறுத்து கூட அவங்க வந்து தொடர்ச்சியாக வந்து அவங்க வந்து இந்த மாதிரியான மிஸ்இன்ஃபர்மேஷனை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இப்ப யார் மறுத்திருக்கிறா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தான் அரசே மறுத்திருக்கிறது. ஆப்கானிஸ்தான் அரசு அந்த மாதிரியான தாக்குதல் சம்பவம் எதுவும் எங்களுடைய எல்லையில வந்து நடக்கல, இந்தியா அந்த மாதிரி எதுவும் தாக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஆப்கானிஸ்தான் அரசு சொல்லியிருக்கு. ஸோ இதுல இருந்தே பாகிஸ்தான் எந்த அளவுக்கு ஒரு ஃபேக் நரேட்டிவ் பில்ட் பண்ணிட்டே போறாங்க அப்படிங்கறத பாக்குறோம். இதுக்கு பாகிஸ்தானுக்கு வந்து துணை சேர்க்கும் விதமா ஆப்கானிஸ்தானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாசாமி அவர் தான் வந்து இப்போ இந்த டினைஸ் எனி இந்தியன் மிசைல் யூஸ் டு ஹிட் ஆப்கான் டெரிட்டரி அப்படின்ட்டு வந்து மறுத்திருக்கிறார். ஸோ அவங்களுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சரே இந்திய தரப்புல இருந்து இந்தியாவுடைய எந்த தாக்குதலும் எங்களை நோக்கி இல்லை, ஆப்கான் டெரிட்டரியில எந்த மாதிரி தாக்குதலும் இல்லை அப்படிங்கிறத மிக திட்டவட்டமாக மறுத்திருக்கிறார். ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் பார்க்குறோம். ஸோ இதுக்கு அடுத்தபடி பார்த்தோம் அப்படின்னா, இவங்களுடைய இந்த ஃபேக் நரேட்டிவ்க்கு இந்த இவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஃபேக் பில்டப்புக்கு வந்து யார் துணை சேர்க்கிறாங்கன்னா, சீனா துணை சேர்க்கு. சீனாவுடைய அஃபிஷியல் மவுத் பீஸா இருக்கக்கூடிய குளோபல் டைம்ஸ்ல இன்னைக்கு காலையில வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பாகிஸ்தானுடைய தாக்குதல்ல இந்தியாவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து S-400 வந்து பாதிக்கப்பட்டுச்சு, அது வந்து நியூட்ரலைஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இந்த குளோபல் டைம்ஸ்ல இருந்து இந்த செய்தி வெளியாச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ சீனாவுக்கு வந்து என்ன அதில், அதுவும் வந்து சீனாவுக்கு ஏன் இதை வெளியிட்டிருக்கு அப்படின்னா, அதில் அவங்க வந்து அப்படியே பெரிய ப்ரௌடாக போடுறாங்க. அதில் என்ன பெரிய இவங்க ப்ரௌடாக போடுறாங்க அப்படின்னா, பாகிஸ்தான்ஸ் ஏர்ஃபோர்ஸ் J-17 தண்டர் ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் டெஸ்ட்ராய்டு தி S-400 அப்படின்ட்டு வந்து போடுறாங்க. அவ்வளவும் பொய். அதாவது இந்தியன் ஆர்மி மிக திட்டவட்டமாக மறுத்திருக்கிறது, அந்த மாதிரி S-400 வந்து எந்த வகையிலும் வந்து நியூட்ரலைஸ் ஆகலை அப்படின்ட்டு. அதே மாதிரி இவங்க இப்போ சீனா வந்து இதை இப்போ போடுறதுக்கான காரணம் என்னன்னா, இந்த J-17 அப்படிங்கிற அந்த போர் விமானம் வந்து சீனாவிடமிருந்து பாகிஸ்தான் வாங்கிய விமானம். ஸோ ஏற்கனவே இதுக்கு முந்தைய அப்டேட்ல பார்த்தோம், J-17 வந்த ஒரு மிசைல், அந்த மிசைல் வந்து இப்போ இந்தியா வசம் இருக்கு. அதை பிரித்து மேய்ஞ்சு அதில் என்ன டெக்னாலஜிஸ் இருக்குன்னு இந்தியா பார்த்துடுச்சு அப்படின்னா, அது அமெரிக்காவுக்கும் தாய்வானுக்கும் வந்து அந்த இன்ஃபர்மேஷனை வந்து வைட்டல் இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணாங்க அப்படின்னா, சீனாவுடைய வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறும் அப்படின்னு. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா, பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இந்தியாவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து நொறுங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து குளோபல் டைம்ஸ், அவங்களுடைய மவுத் பீஸாக இருக்கக்கூடிய சைனாவுடைய குளோபல் டைம்ஸ் வந்து நியூஸ் வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பார்க்கலாம். இதுவும் போய் ஸோ இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நரேட்டிவ் வந்து போயிட்டு இருக்கு. பாகிஸ்தானுக்கு ஆதரவாக எந்தெந்த நாடுகள்லாம் வருதோ இந்த போரில் வந்து நாங்கள் வரோம், அதே மாதிரி நாங்கள் வந்து சப்போர்ட் கொடுக்குறோம் அப்படின்னு நிற்கிறாங்களோ எல்லாமே அம்பலப்பட்டு இருக்கிறாங்க. பாகிஸ்தானுக்கு ஆதரவாக வந்து ட்ரோன்கள் ஆயுதங்களை அனுப்பி இந்த துருக்கி,
துருக்கியோட ட்ரோன்களை போட்டு நொறுக்கிட்டு இருக்கு இந்தியன் ஆர்மி. அது மட்டும் கிடையாது, இப்போ பாகிஸ்தான் கொடுத்த அந்த டெக்னாலஜி, பாகிஸ்தானுக்கு சைனா கொடுத்த டெக்னாலஜி, அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சொல்லிட்டு எல்லாமே அடிச்சு நொறுக்கப்பட்டிருக்கு. லாகூர் இப்போ நிராயுத பாணியாக லாகூர் நின்று கொண்டிருக்கிறது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் பாகிஸ்தான் எடுத்த தவறான முடிவு. சைனாவுடைய ஆயுதங்களை வாங்கி, சைனாவோட ஆயுதங்கள், சைனாவோட ஏர்கிராஃப்ட் இருந்தா நம்ம மிக பாதுகாப்பா இருக்கலாம், இந்தியா மிரட்டி பார்க்கலாம்னு நினைச்சாங்க. ஆனா அது எதுவுமே இல்லாம போயிருக்கு. நான் இந்த ஒரே ஒரு மீம்ஸோட முடிக்கிறேன். அந்த மீம்ஸ்ல அவர் ஒரு 2 கேரக்டரை காமிச்சிட்டு, அது ஒரு தமிழ் மீம்ஸ் தான், நம்ம ஆளுங்க தான் வெளியிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப 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 ஃபன்னி. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப அதுல ஆழமான செய்தி இருக்கு. என்ன அப்படின்னா, அதில் ஒருத்தருக்கு பாகிஸ்தான் நபர் கேட்குற மாதிரி, நான் இந்த மாதிரி சைனா கொடுத்த ஆயுதங்கள்லாம் இருக்குது, இதை வச்சு நான் உங்களுக்கு இந்தியா நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கன்னு பாகிஸ்தான்காரன் சொல்கிற மாதிரி. அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவர், டேய் அவன் ரெடி பண்ணுற ஹெட்செட்டே 2 நாளைக்கு மேலே தாங்காது, நீ அவன் ஆயுதத்தை வச்சுட்டு எப்படி போருக்கு போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டில் கேட்குற மாதிரி. இது வெறும் மீம் மட்டும் கிடையாது, இதுதான் நிதர்சனமாக நடந்து கொண்டிருக்கிறது. பாகிஸ்தான் சைனா கொடுத்த இந்த பொம்மைகளை வைத்து எத்தனை நாள் களத்தில் ஆடுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.